அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு பயம் இருந்துச்சுங்க. நம்மளே யாருங்க சாதாரண மனுஷன். ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். அது ஏன் சொல்றவங்க அதை ஒரு சின்ன கதையா சொல்றவங்க. முன்னொரு காலத்துல தில்லுன்னு ஒரு பையன் இருந்தானா, அவனுக்கு யாரும் கிடையாதுன்னு வைங்களேன். பட் அவனுக்கு வந்து நல்லா பணக்காரன் ஆகணும் ஆசை, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா காசு எடுத்துக்கணும், நல்லா வாழணும்னு ஆசை. பட் அவனுக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியல. அப்பதான் தலைவர் லைஃப்ல ஒரு ஏஞ்சல் என்ட்ரி. அந்த ஏஞ்சல் இவனை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. என்னடா அவன் டெய்லியும் வேலை பாக்குறான், டெய்லியும் சம்பாதிக்கிறான், பணக்காரன் ஆகணும் அவனுக்கு ஆசை இருக்கு. பட் அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுமே சொல்லிட்டு ஒரு கண்முடிய வந்து நின்னாங்க. பயபுலகி ஏஞ்சலை பார்த்த உடனே கையும் உடல காலும் உடல அப்படியே ஃப்ரீஸா நின்ட்டாங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. இவ்வளவு அழகா இருக்கா அந்த ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் கிட்ட வந்த உடனே டேய் நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்க, நீ ரொம்ப கஷ்டப்பட அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்டதுக்கு ஓகே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், பட் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. அப்படி என்னங்க கண்டிஷன் கேட்டாங்க. வாரம் நான் கரெக்டா உன் கண்முடி வந்து அப்ப நீ சம்பாரிச்சதுல முக்காவாசி காசு எங்க எனக்கு கொடுத்துடணும், கால்வாசி காசை வச்சு வாழ்க்கையை ஓட்டணும். இவனுக்கு ஒரே கால்வாசி காசை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டுறதா? அது எப்படிங்க முடியும்? நான் தாம் தும் செலவு பண்ண பையன் நான் உனக்கு எப்படி நான் சொல்லித்தரேன், அதை பத்தி நீ கவலைப்படாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ வாரத்துல ஏதாவது ஒரு தடவை காசு கொடுக்காம போயிட்டனா நான் உன் லைஃபை விட்டு போயிடுவேன். இவன் கேட்ட உடனே ஒரே ஷாக்கு. ஏன்னா சாருக்கு பார்த்த உடனே அந்த ஏஞ்சல் பிடிச்சு போயிடுச்சு. வேற இவன் தாட்ல என்னன்னா என்ன ஆனாலும் சரி இந்த ஏஞ்சலை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஓகேன்ட்டான். ஓகேன்னு சொன்ன உடனே சரி ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களோட ஜேர்னி. பைபிள் அப்ப அவர் பார்க்கணுமே அந்த தில் சார் ஓடுறதுன்னு வர்றதுன்னு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பர்சனா இருந்தாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சு, மணியும் இம்ப்ரூவ் ஆச்சு, அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போச்சு. அந்த ஏஞ்சலுக்கும் இவருக்கும் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் நல்லா பிடிச்சு போய் நல்ல ஒரு ஃபார்ம்ல போயிட்டு இருந்தது. பட் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க ஏஞ்சல்ல ஒரு நாள் விட்டு போய் தானே ஆகணும். அதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு. வரும்போது ஏஞ்சலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவன் கண்காலிங்க நிக்கிறான், விட்டு போகாதீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, இது ஏன் விட்டு போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்களேன்னு சொல்லும்போது அந்த ஏஞ்சலுக்கு அங்க பொறுக்கிறதுக்கு டைமும் இல்ல, தேவையும் இல்ல. ஏன்னா அவங்க ஏஞ்சல்ல அவங்க எங்கேயோ இருக்காங்க. இவன் அப்பா இப்ப எந்த இல்ல, இவன் எங்கேயோ இருக்கிறான். இந்த தில்லோட வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக அவங்க வந்தாங்க. பட் ஏதோ சுச்சுவேஷன்ல அவங்க போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அதால அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது அவங்க இத்தனை நாள் அவங்க கனவுல நினைச்சு பார்க்க முடியாத அளவு கையில காசையும் கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் அவனோட சேவிங்ஸ் சொல்லி இவன் கொடுத்தாலும் வாரம் அந்த காசு அந்த காசுல இவங்க சேர்த்து வச்சு அப்பா அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது அந்த ஏஞ்சலுக்காக கொடுத்து வச்ச காசு அந்த ஏஞ்சல் இவனுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க. பெரிய அமௌண்ட்டை கையில கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. இவனுக்கு அந்த ஏஞ்சலை இறந்துடக்கூடாதுன்னு ஒரு பயத்துல இவன் என்னென்னமோ பண்ணான். பட் அந்த ஏஞ்சல் போயிட்டாங்க. அப்பதான் புரிஞ்சுது அவனுக்கு அந்த ஏஞ்சல் இழந்துடக்கூடாதுன்னு ஒரு பயத்தாலதான் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டான், அவ்வளவு ஓடனான், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணான். இல்லன்னா அவன் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமா இருந்திருக்காது. எதுக்கு பயந்துட்டு அவன் ஜாலியா வாழ்ந்துட்டு போலாமே ஒரு மைண்ட் தாட்ல போயிருப்பான். பட் ஏதோ ஒரு கட்டத்துல இந்த ஏஞ்சல் அவன் லைஃப்ல வந்தது, அவனுக்கு எப்படி பணத்தை சேமிக்கும் சொல்லி கொடுத்தது, அவன் பணத்தை அவனுக்கே தெரியாம பணத்தை சேமிச்சு அவங்க போற நேரத்துல அந்த பணத்தை எடுத்து அவன் கையில கொடுத்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஸ்டண்டா நின்ட்டான். பட் என்ன பண்றது, ஏஞ்சல் தானே, அவங்க சிறகடிச்சு கிளம்பிட்டாங்க. இவன் அந்த காசை வச்சுட்டு அவன் போட்டு நின்றுட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல ஏஞ்சலும் போச்சு. ஏஞ்சல் போனதுனால இவனுக்கு பயமும் போயிடுச்சு. பயம் போனது என்ன ஆச்சு, பழைய மாரி இருக்கிற எல்லா காசும் செலவு பண்ணிட்டு பழைய மாரி வாழ்க்கை அதே மாதிரி தான் அவனுக்கு ஓட ஆரம்பிச்சு. மாடல் ஆஃப் ஸ்டோரி இஸ் அப்பா அம்மாவுக்கு பயப்படாத பையன், டீச்சருக்கு பயப்படாத ஸ்டூடெண்ட், கணவனுக்கு பயப்படாத மனைவியும், மனைவிக்கு பயப்படாத கணவனும், காதலிக்கு பயப்படாத காதலனும், காதலனுக்கு பயப்படாத காதலியும் நல்லா இருந்து உருப்பட்டா சரித்திரமே கிடையாது. பயம் உங்களை எப்பவுமே சரி ஒரு லெவல்ல கொண்டு போய் சேர்க்கும். பயம் இல்லாதவன் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணி அழிஞ்சு போயிடும். பயப்படுறது தப்பல்ல, பயத்தோட இருந்ததான் சில விஷயங்கள் வந்து நம்ம தவறுகள் செய்யாம புரியுதுங்களா. அப்பேற்பட்ட லார்ட் கிருஷ்ணனுக்கே பயம் இருந்தது கர்ணன் மேல. ஏன்னா ஒரு கட்டத்துல கர்ணனோட தேர் சக்கரம் வந்து சேர்த்து சிக்கிக்கும். அந்த டைம் வந்து தான் வில்ல கீழே வச்சுட்டு அந்த தேர் சக்கரத்தை தூக்குவான். அந்த டைம் கிருஷ்ணன் சொல்லுவாரு, அர்ஜுனா இதுதான் சரியான டைம், வெள்ள எடுத்து அவனை கொண்டுட்டு அப்படின்ட்டு. அர்ஜுன் சொல்றான், இல்ல நான் பெரிய வீர சூரன், அவங்க கிட்ட ஆயுதமே இல்லையே, இந்த டைம் நான் அவனை கொண்டுட்டேன்னா இந்த உலகம் என்ன பேசும் கேட்கும் போது தேமடையா அவன் தேர் சக்கரம் தூக்குற வேண்டிய உன் டைம், அவன் தவறி அந்த வில்லு மேல அவன் கையை வச்சிட்டானா உன்னால இல்ல என்னால கூட அவனால வீழ்த்த முடியாது, அதனால போட்டுருன்னு இருக்கான். தலைவர் எடுத்து போட்டிருக்காரு. அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கே பயம் இருந்திருக்குங்க. நம்மளே யாருங்க சாதாரண மனுஷ பெரிய, நம்மளுக்கு பயம் இருக்கிறது தப்புதல். மாடல் ஆஃப் ஸ்டோரி இஸ் பயம் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையை உயர்த்து கொள்ளுங்கள். பயம் தவிர்த்தால் உங்க வாழ்க்கையும் தரமட்டமாகிவிடும். புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? See you next video. Bye.